ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் ஸ்ரீலங்கா போனதோட 2வது vlog இது. இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக நாங்கள் எல்லாருமே சலூனுக்கு போயிருந்தோம். போயிட்டு ஒரு பெடிக்யூர் மெடிக்யூர் ஹேர் கலர் எல்லாமே முடிச்சுட்டு ஸ்ரீலங்காவில் நம்மளோட ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ நானும் அம்மாவும் அண்ட் என்னோடய அண்ணி ஃபேமிலி எல்லோரும் சேர்ந்து அம்மன் மெஸ்ஸுக்கு சாப்பிட போயிருந்தோம் டின்னரை முடிச்சுக்கிறதுக்காக. சாப்பாடு ஓகே, பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போன அளவுக்கு சாப்பாடு இருக்கலை. ரொம்ப ஹீட்டாக சாப்பாடு வந்து சூடாக வரலை, கொஞ்சம் மாறி போயிட்டு தான் வந்துருந்துச்சு. ஒரு வேளை ஏசினாலேயோ தெரியலை, அது அப்படி ஆயிடுச்சு. அண்ட் சாப்பாடும் வந்து நினச்ச அளவுக்கு அவ்வளோ பெருசாக டேஸ்ட்டாக இருக்கலை. அண்ட் ரொம்ப க்ரௌடட்டாக இருந்ததுனாலேயோ தெரியலை, அப்படி இருந்துச்சு. மற்றபடி ஓகே தான் போயிட்டு சாப்பிட்றதுக்கு. நான் செகண்ட் டைம் போவேனான்னு கேட்டால் நான் போக மாட்டேன். நாங்கள் கோலி சோடா ட்ரை பண்ணியிருந்தோம், அது நல்லா இருந்துச்சு. சாப்பாடும் ஓகேயாக இருந்துச்சு. அதெல்லாம் முடிச்சுட்டு அடுத்த நாள் எங்களோட ட்ரிப் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நான் என்னோடய சிஸ்டர்ஸ் 4 பேரும் சேர்ந்து தான் ஹிக்கடுவைக்கு ட்ரிப் போயிருந்தோம். ஸோ எங்களோட பிளான் எப்படின்னா, இந்த வெஹிக்கிள் அப்படியெல்லாம் வேணாம், நாங்கள் ட்ரெயின்லேயே அழகாக போயிட்டு ஃபன்னாக போயிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு வரப்போகிறோம், அப்படி தான் இருந்துச்சு. எங்களுக்கு என்ன அங்கே பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, அந்த டைம் தான் ஸ்ரீலங்காவில் அந்த வெள்ளமெல்லாம் வந்து கொஞ்சம் ட்ரெயின் இந்த டிரான்ஸ்போர்ட்லாம் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அந்த ஸ்டாப் பண்ணி வச்சதை எடுத்து ஒரு 2-3 நாள்லேயே நாங்கள் வந்து ட்ரிப்புக்கு போயிட்டோம். அதனால எங்களுக்கு வந்து ட்ரெயின் டைம் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன அப்படி தான் இருந்துச்சு. சொன்ன டைமுக்கு ட்ரெயின் வரல. நாங்கள்லாம் ட்ரெயினில் ஏறி ஒரே ஃபன்னு தான், எல்லாம் கதைச்சி பேசி அந்த அப்படியே ஒரு பீச் சைடால் தான் ட்ரெயின் போய்கிட்டு இருக்கோம். அந்த வியூவெல்லாம் பார்த்து, அதை விட இந்த வடையை வாங்கி சாப்பிட்றேன். நான் ரொம்ப சின்னத்தில் இது சாப்பிட்டேன், அதுக்கப்புறம் சாப்பிடலை. ஸோ அன்னைக்கு வந்து வாங்கி சாப்பிட்றணும்னு சாப்பிட்டோம். அண்ட் ஸ்பெஷலி அப்பா ஃபேமிலி எல்லாரோடையும் போனோன்னா நம்மளை வந்து இங்கே நிற்காதீங்க அங்கே நிற்காதீங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. இது நாங்கள் மட்டும் போனதால் நம்ம ஆசை தீர கொஞ்சம் அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அப்படியே ரூமுக்கு வந்தாச்சு. நான் ரூமோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு தாரேன். அண்ட் ரூம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்கள் ஃபேமிலி ரூம் எடுத்திருந்தோம். எங்கள் 4 பேருக்கு அந்த ரூம் வந்து ரொம்பவே நல்லா போதுமாக இருந்துச்சு, ரொம்ப பெருசாக இருந்துச்சு. அண்ட் பாத்ரூமும் சூப்பர்பாக இருந்துச்சு, வித் பாத் டப்போடு இருந்துச்சு. ஒரு கேர்ள் இருந்தாலே ரூம் குப்பையாயிரும். நாங்கள் 4 பேர் இருந்தோம். எங்களோட திங்ஸ் எல்லாம் வச்சு எல்லாமே ரொம்ப கிளம்ஸியாக்கிட்டோம். ஆனால் ரொம்ப என்ஜாய் பண்ணினோம் நல்லாவே. நாங்களுமே ரூம் வந்து இவ்வளோ நல்லா இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலை. ஸோ அதனால் ரொம்ப குஷியாகிட்டோம் வந்தோடனே. வந்ததுமே எங்களுக்கு ஒரு வெல்கம் ட்ரிங்க் தந்துருந்தாங்க. வந்த டயர்டுக்கு இது காஃபி எப்படி இருக்கு உங்களுக்கு? நல்லாவே இல்லையா? உங்களுக்கு ஆசை இல்லையா? உங்களுக்கு எப்படி இருக்கு? உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. இப்பதான் பவி ட்ரை பண்ணலாம். 2 பேரும் சினமன் நல்லா இல்லை. ஆமா, அப்படியே கொஞ்ச நேரம் நல்லா நாங்கள் கதைச்சி சிரித்து என்ஜாய் பண்ணிவிட்டு என்ன பிளான் பண்ணலாம், எந்த ஒரு பிளானுமே இல்லாமல் தான் நாங்கள் போயிருந்தோம். ஜஸ்ட் ரூமில் இருந்து சரி நம்ம ஃபன் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு இதில் தான் போயிருந்தோம். ஆனால் அங்கே போயிட்டு கொஞ்சம் நேரம் எல்லாம் பேசி எல்லாம் சிரிச்செல்லாம் இருந்துட்டு அதுக்கப்புறமா நாங்கள் சாப்பிட்லாம் சொல்லி வெளியால் போயிருந்தோம். ஸோ இது தான் நான் சொன்ன வாஷ்ரூம். நீங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அண்ட் இந்த ஹோட்டலில் வந்து ரொம்பவே நீட்டாக இருந்துச்சு. சர்வீஸும் நாங்கள் சொல்லும்போது எல்லாமே டக்குன்னு கொண்டு வந்து எல்லாம் பண்ணி எல்லாமே சர்வீஸும் சூப்பர்பாக இருந்துச்சு. அண்ட் மெயினாக வந்து இது ரொம்ப நம்ம ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கிட்டோன்னா அங்கேருந்து ஒரு 10 மினிட்ஸ் கூட இல்லை, 3 வீலருக்கு ஒரு 200-250 அப்படி தான் 3 வீலுக்கு வரும். அண்ட் பீச்சுமே வந்து வாக்கிங் டிஸ்டன்ஸில் தான் இருந்துச்சு. இது சரியாக எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஹிக்கடுவ சிட்ரஸுக்கு ஆப்போசிட்டில் தான் இந்த ஹோட்டல் இருந்துச்சு. இது வந்து இந்த ஹோட்டலோட ரெஸ்டாரண்ட், அதுக்கு ஆப்போசிட்லேயே இருக்குது. நீங்கள் வந்து ரூமுக்கும் உங்களுக்கு வேணும்னா சாப்பாடை எடுத்துக்கொள்ளலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் கொஞ்சம் நடந்து ஆப்போசிட்டில் க்ராஸ் பண்ணிங்கன்னா ஒரு சைடில் வந்து இந்த ரெஸ்டாரண்ட் இருக்குது. இதுவுமே வந்து அப்படியே ரெஸ்டாரண்ட்டோடு அப்படியே போனோன்னா பின்னாடி பீச்சையும் நாம் என்ஜாய் பண்ணிக்கொள்ளலாம். எங்களுக்கு இங்கே சாப்பிட்ற ஐடியா மட்டும் இருந்ததால் நாங்கள் சாப்பிட்டுட்டு திரும்பி ரூமுக்கு போயிட்டு திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து நாங்கள் பீச்சுக்கு போயிட்டோம். பீச் எல்லாமே வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான் நான் சொன்ன மாதிரியே. அண்ட் நீங்கள் முன்னுக்கு ஹோட்டலுக்கு கொஞ்சம் தள்ளி முன்னுக்கு வந்தாலே வந்து நீங்கள் கிளம்புக்கு போகிற பஸ் எடுக்கலாம். டிரான்ஸ்போர்ட்டுக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. ஏன்னா நிறைய ரூம்ஸ் வந்து நாங்கள் சர்ச் பண்ணும்போது எல்லாமே கொஞ்சம் ஒவ்வொரு லேன்ஸ்குள்ளே போயிட்டுருக்க மாதிரி அப்படி தான் இருந்துச்சு. சேஃப்டி கொஞ்சம் நாங்கள் 4 பேர் தனியாக போனதால் வந்து சேஃப்டி ரொம்ப முக்கியன்றதால வந்து நாங்கள் மெயின் ரோடில் அதுவும் எல்லாம் கொஞ்சம் ஓகேயாக பார்த்து தான் இந்த ரூம் எடுத்துருந்தோம்.
இங்கேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த ஃபிஷ் டேங்க்கில் வந்து எல்லாம் கிராப்லேருந்து எல்லாமே வச்சுருந்தாங்க. நீங்கள் சொன்னீங்கன்னா, நீங்கள் காட்டினீங்கன்னா அது எல்லாத்தையும் எடுத்து உங்களுக்கு சமைச்சு தந்துடுவாங்க. லாப்ஸ்டர் கூட இருந்துச்சு. இது தான் அந்த ஹோட்டலோட பின்பக்கம். அண்டு அப்படியே பீச்சோட தான் அப்படியே பீச் வரைக்குமே இந்த ரெஸ்டாரண்ட் இருக்கும் இவங்களோடது. நாங்கள் ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி தான் எடுத்து ட்ரை பண்ணியிருந்தோம். சாப்பாடு நல்லாவே இருந்துச்சு. அண்டு நாங்கள்லாம் கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டோம். ஏன்னா எங்களுக்கு மார்னிங் ட்ரெயின் 7க்கு இருந்து அது 2 ஹவர்ஸ் டிலே ஆக்கி திருப்பி நாங்கள் 3 ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணி வந்ததால் கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டோம். பட் இங்கே வந்த உடனே எல்லாருமே கொஞ்சம் நல்லா ஹாப்பியாக தான் இருந்தோம். அப்படியே சாப்பிட்டுலாம் முடிச்சுட்டு நாங்கள் பீச்சுக்கு வந்துட்டோம். ரொம்ப காமான அழகான பீச் இது. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களோட திங்ஸ் ஒன்றுமே கொண்டு போகலை, இல்லாட்டி திங்ஸை பார்க்குறதுக்கு யாரும் வராங்க அந்த மாதிரினா ஓகே. அப்படி இல்லாட்டி உங்கள்கிட்ட நீங்கள் காசு பே பண்ணி வச்சுக்கொள்ளணும். அதுவுமே சேஃப்டியாக இல்லையான்னு நமக்கு தெரியாது தானே. ஸோ நான் வந்து ஒரே ஒரு பேக் தான் கொண்டு போயிருந்தேன். அதில் வந்து டவல் மட்டும் வச்சுட்டு எல்லோரும் இருந்தோம். ஸோ பீச்சிலலாம் என்ஜாய் பண்ணிட்டு வந்தாச்சு. இது தான் எங்களோட நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டலோட முன்பக்கம். பார்க்கும்போது ரொம்ப பெரிய கிராண்ட் ஹோட்டல் மாதிரி இல்லாட்டியுமே வந்து இதில் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக நாங்கள் ஃபீல் பண்ணினோம். இந்த ஹோட்டலோட ரூஃப் டாப்பில் தான் வந்து ஸ்விம்மிங் பூல் இருந்துச்சு. அது வந்து நைட் 9:30 வரைக்கும் ஐ திங்க் இது கொடுத்துருந்தாங்க, அக்சஸ் நாம் போயிட்டு வரலாம். மார்னிங்கும் நைட்டுக்கு தான் 9 அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். பட் இவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லினால எங்களுக்கு அப்படியெல்லாம் அவங்க ஒரு ரூல்ஸுமே போடலை. நாங்கள் நல்லா ஸ்விம்மிங் பூல்லலாம் நைட் வரைக்கும் இருந்து என்ஜாய் பண்ணியிருந்தோம். அண்ட் யாருமே அந்த டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரியோ அப்படி ஒன்றுமே இருக்கலை. நைட்டெல்லாம் அவ்வளோ பாட்டு படித்து அவ்வளோ சத்தம் போட்டெல்லாம் நாங்கள் இருந்தோம். ஒரு கம்ப்ளைண்ட் வரல, ஒன்றுமே இல்லை. ஸோ அழகெல்லாம் குளித்து முடிச்சுட்டு நைட்டுக்கு நாங்கள் சாப்பிட்றதுக்கு அதுக்கு பக்கத்துலேயே கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் கேப்பில் தான் நிறைய ஹோட்டல்ஸ், நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் அந்த மெயின் ரோட்டில் இருக்கும். நாங்கள் வந்தோன்னே இவங்களோட அந்த அழகாக ஓலையில் இது பண்ணின மாதிரி ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த ரெஸ்டாரண்ட் பார்க்கும்போதே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ சரி இங்கேயே நாங்கள் சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் இங்கே வந்துட்டோம். ஹிக்கடுவேல பார்த்திங்கன்னா நமக்கு எக்ஸ்பென்ஸ் ரொம்பவே ஆகுதுன்னா அது ஃபுட்டுக்கு மட்டும்தான். நார்மலாக வந்து ஒரு 1500-2000க்குள்ளே நாங்கள் ஃபுட் எடுத்துக்கலாம். ஆனால் அங்கே எல்லாமே வந்து 2000க்கு மேலே 3000, 4000, சம்டைம்ஸ் நல்ல லாப்ஸ்டர் அந்த மாதிரி போகிறோன்னா அது ரொம்பவே எக்ஸ்பென்சிவ் அந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு. அண்ட் நீங்கள் எடுக்கிற சாஃப்ட் ட்ரிங்க் கூட நீங்கள் வெளியால் வாங்குறத விட டபுள் அமௌண்ட்டாக தான் இங்கே எல்லா இடத்துலையுமே இருந்துச்சு. என்னடா சாப்பிட்டு வந்து தூங்குறோன்னு பார்க்குறீங்களா? இல்லை, நாங்கள் தூங்குகிற வீடியோ தான் இதே தவிர நாங்கள் தூங்குகிற நேரமே விடிஞ்சிருச்சு. என்ன தான் டயர்டாக இருந்தாலுமே வந்து நாங்கள் எங்களோட ட்ரிப்பை என்ஜாய் பண்ணணுன்றதில் வந்து ரொம்ப இதாக இருந்தோம். அண்ட் அடுத்த நாள் பார்த்திங்கன்னா நாங்கள் காலையிலே வந்து போட்டிங்க்கு போயிட்டோம். இங்கேயுமே வந்து நமக்கு க்ரீஸ்லலாம் இருந்த மாதிரி தான். நாங்கள் வந்து செக் அவுட் ஆகினாலுமே வந்து எங்களோட பேக்ஸ் அதுகளை வந்து இவங்களோட கவுண்டரில் நாங்கள் கொடுத்துட்டு போயிடலாம். அன்றைக்கி ஃபுல் டே அவங்க வச்சுக்கொள்வாங்க எங்களோட பேக்ஸ் எல்லாத்தையுமே. ஸோ ஆஸ் யூஷுவல் கேர்ள்ஸ் நாங்கள் ரெடி ஆகிறதுக்கு லேட் ஆகிடுச்சு. எல்லாம் லேட் ஆக்கிட்டு வந்துட்டோம். லேட் மீன்ஸ் ஒரு 10-10:30 தான் ஆகியிருந்துச்சு. நாங்கள்லாம் 9க்கே போயிடணும், 9 o'clock போட்டிங் போயிடுவோம் அப்படின்ற ஒரு பிளானில் தான் இருந்தோம். பட் அது நாங்கள் பண்ணலை. ஸோ காலையில் வந்து நாங்கள் கீழே எல்லாமே பே பண்ணி எங்களோட இதெல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் செஞ்சு ஓகே நாங்கள் வர்றதுக்கு ஒரு வேலை டிலே ஆயிடுச்சுனாலும் நம்ம பேக்ஸ் எடுத்து வைக்கிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு தான் நாங்கள் போட்டிங்க்கு வந்தோம். அஃப்கோர்ஸ் உங்களை பார்த்தோன்னே வந்து ஸ்கேமிங் எல்லாமே இருக்கும். ஏன்னா வந்து அவங்க எங்களே வந்து இந்தியன்ஸுன்னு தான் எங்கே போனாலுமே எங்களை இந்தியன்ஸுன்னு தான் நினைப்பாங்க. நீங்கள் இந்தியன்ஸா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இல்லை நாம் லோக்கல்ஸ் தான் அந்த மாதிரி சொன்னதுக்கு அப்புறமா வந்து அவங்க அப்படியே ப்ரைஸ் ரேஞ்ச் எல்லாமே வந்து கொஞ்சம் குறைச்சிடுவாங்க. அண்ட் எங்களை கவனிக்கிறதும் வித்தியாசமாக இருக்கும். போட்டிங் கூடி நாங்கள் வந்து போக முதலே வந்து நாங்கள் கால் பண்ணி எல்லாம் விசாரிச்சுருந்தோம். அந்த டைம் வந்து எங்களுக்கு 3000 மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் நாங்கள் இங்கே கேட்கும்போது வந்து அவங்க 6000, 10,000 அப்படி மாறி மாறி சொல்லிகிட்ருப்பாங்க. டபுளாக ட்ரிபிளாக எல்லாம் விலை கூட்டி சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் இல்லை நாம் லோக்கல்ஸ் தான் அது மாதிரிலாம் அவங்கள்ட்ட கழிச்சு அதை விட நாங்கள் இன்னொருத்தவங்கள்ட்ட கால் பண்ணி நாங்கள் விசாரிச்சு தான் இருந்திருந்தோம். 3000 தான் சொல்லியிருந்தாங்க. இட்ஸ் ஓகே, நாங்கள் அங்கே போகிறோம், நாங்கள் அவங்கக்கிட்டேயே பேசி அந்த போட்டிங்கை நாங்கள் போய்க்கொள்கிறோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அங்கே இருந்தவர் வந்து இன்னொருத்தர்கிட்ட போய்ட்டு கழிச்சார். அவர் வந்து திருப்பி எங்கள்கிட்ட வந்து கழிச்சார். ஓகே நீங்கள் இந்த மாதிரி ப்ரைஸ் தானா, சரி ஓகே நாங்கள் இந்த ப்ரைஸுக்கு உங்களுக்கு தாரோம் அப்படி இப்படின்னு கொஞ்சம் நேரம் கதைச்சி எல்லாம் இது பண்ணதுக்கு அப்புறமா தான் அவங்க ஓகேன்னு சொல்லி எங்களுக்கு 3000க்கு வந்தாங்க.
அண்ட் போட்டிங்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு, நல்லா ஃபன்னாகவும் இருந்துச்சு. நீங்கள் வந்து எப்போ போட்டிங் போகிறதா இருந்தாலுமே அவங்க உங்களுக்கு ஒரு டைம் ஒன்று கொடுத்துருப்பாங்க தானே, 1/2 ஹவர் 1 ஹவர்னு சொல்லி டைமிங்கை வந்து சரியாக பார்த்துக்கோங்க. ஏன்னா எங்களுக்கும் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அவர் போகிற மாதிரி இருந்தார். அப்புறம் நாங்கள் தான் சொன்னோம், இல்லை எங்களுக்கு இன்னுமே டைம் இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் இடங்கள் போயிட்டு பார்த்தோம். அண்ட் கார்ன் வந்து எங்களுக்கு தந்திருப்பாங்க மீனுக்கு போடுறதுக்கு. அது வந்து ஒரு பேக் 100 ருபீஸுக்கு வாங்கியிருந்தோம். அதில் நாங்கள் 2 வாங்கியிருந்தோம். ஸோ அது போட்டோன்னே மீனெல்லாம் எங்களுக்கு பக்கத்துலேயே வந்துடும். அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப அழகாக இருந்துச்சு. நம்மளும் நினச்சிருந்தோம் ஒர்த்து தான் இதுக்கு நாங்கள் காசு கொடுத்து போகிறதெல்லாம் அப்படின்னு சொல்லி. இதை தவிர இங்கே வந்து நிறைய விகாரைகள் இருக்குது. அது எல்லாமே வந்து போட்டிங்கில் அவங்க கூட்டிகிட்டு போவாங்க, நீங்கள் போட்டில் போக வேண்டி வரும். அப்படி பார்க்குறதுக்கான இடங்கள் இருக்குது. நாங்கள் அதுகள் பார்க்குறோன்னு சொல்லி பெருசாக ஆசைப்படலை. ஏன்னா எங்களோட இந்த ட்ரிப் வந்து மினிமலாக நாங்கள்லாம் ஜஸ்ட் ஒரு வெளியால் போயிட்டு ஒரு காமாக இருந்துட்டு எல்லாம் பேசி வருவோம் அப்படின்றது தான் பிளானே தவிர, இப்படி போட்டிங் போகிறது கூட எங்களுக்கு பெரிய இது இருக்கலை. பட் வந்துட்டோம் நாங்கள், ஓகே போயிட்டு வருவோம் ஒரு ஃபன்னாக அப்படின்னு முடிவெடுத்து தான் போயிருந்தோம். நாங்கள் போன டைம் வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க, இந்த டைம் வந்து நிறைய மீன்கள் இல்லை, எல்லாம் பெருசாக நல்லா இல்லைன்னு தான் சொல்லியிருந்தாங்க. அப்படி இருக்கும்போதே அது நல்லா தான் இருந்துச்சு பார்க்கும்போது. முக்கியமாக நாங்கள் ஹிக்கடுவை, கோல் அந்த மாதிரியெல்லாம் போகிறோன்னா நமக்கு பேச தெரிஞ்சிருக்கணும். இல்லாட்டி நமக்கு இது இல்லை வேணாம், நீங்கள் கூட ப்ரைஸஸ் சொல்கிறீங்கன்னு சொல்லி நாங்கள் போயிட்டோன்னா கூட எங்களை திருப்பி கூப்பிட்டு இல்லை இந்த ப்ரைஸுக்கு வாங்க, ஓகே எனக்கு இவ்வளோ தாங்க அப்படின்னு சொல்லி கதைப்பாங்க. அண்ட் முக்கியமாக இந்த 3 வீல் ஆட்டோ ஓட்டுறவங்க எல்லாருமே வந்து உங்களை பிரெயின் வாஷ் பண்ண பார்ப்பாங்க. இங்கே இது இருக்குது அது இருக்குது, நான் வந்து உங்களுக்கு ஆளை பேசி தரேன் அந்த மாதிரியெல்லாம் சொல்லி ஒரு இடத்துல கூட்டி போயிட்டு விடுவாங்க. அப்படி போனீங்கன்னா கூடி அவங்க வந்து இவங்களுக்கும் சேர்த்து தான் அவங்க காசு சொல்லுவாங்க, கூடையாக சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க எல்லாருக்குள்ளேயுமே ஒரு டீலிங் இருக்குது. ஸோ நீங்கள் எங்கே போக போகிறீங்க, எந்த ஆக்கள்கிட்ட போக போகிறீங்கன்னு நீங்கள் ஏர்லியாகவே ஒன்று பார்த்து புக் பண்ணிடுங்க. அப்படி இல்லாட்டி அங்கே போயிட்டு கூடி அழகாக கதைச்சி அவங்கள்ட்ட ஒரு ரீஃப்லெட்டை கேட்டு பாருங்கள். அவங்க ப்ரைஸ் வந்து அக்யூரேட்டாக எவ்வளோ போட்டிருக்காங்க என்ன ஏதுன்னு சொல்லி பார்த்து கதைச்சா தான் இங்கே வந்து ஓகே நாங்கள் எதுலேயுமே மாட்டிக்கொள்ளாமல் போயிட்டு வர முடியும். ஸோ போட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து லன்ச் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முன்னுக்கு இருந்த சிட்ரஸ் ஹோட்டலுக்கு தான் வந்திருந்தோம். இங்கே லன்ச் புஃபே போய்க்கொண்டு இருந்துச்சு. வளமையாக சிட்ரஸ் ஹோட்டலோட சாப்பாடு ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்துருப்பாங்க. பட் இது வந்து நாங்கள் திடீர்னு தான் அவங்களுக்கு கால் பண்ணி ப்ளேஸ் இருக்கான்னு கேட்டு போயிருந்தோம். அப்போ அவங்க வந்து ரொம்ப ஸ்பெஷலாக ஒன்றுமே பண்ணியிருக்கலை. அங்கே தங்கியிருக்கிறவங்க ஃபாரினர்ஸுக்காக தான் அவங்க எல்லாம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ எங்களுக்கு நிறைய ஐட்டம் கிடைக்கல, பட் ஓகேயாக தான் இருந்துச்சு. அங்கே வெளியால் நாம் ப்ரைஸ் பார்க்குறம்போது வந்து இங்கே வந்து நாங்கள் ஓகேயாக சாப்பிட்டுட்டு போயிடலாம். ஸோ போனோடனே வந்து வெல்கம் ட்ரிங்க் கொடுத்துருந்தாங்க. நான் போனதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் அண்ட் நாங்கள் எங்கே தங்கியிருந்தோம் எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் பார்த்துருங்க. அண்ட் என்னோடய வீடியோலையுமே அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வரும். நாங்கள் எங்களோட ஹோட்டல் புக் பண்ணும்போது எங்களுக்கு தெரியாது அதுக்கு ஆப்போசிட்டில் தான் சிட்ரஸ் இருக்குதுன்னு சொல்லி, இல்லாட்டி நாங்கள் இங்கேயே புக் பண்ணியிருந்திருப்போம். பட் ஓகே, எப்போயுமே தெரிஞ்ச ஒரே நேமில் ஹோட்டலுக்கு போகாமல் இப்படி தங்கியிருந்தது கூட எங்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஸோ ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா சலட் ஐட்டம்ஸ் எல்லாமே இருந்துச்சு இதில், அதுக்கான சோஸ் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. அண்ட் இங்கேயும் சொல்லப்போனால் வந்து ரொம்ப கவனிச்சாங்க எங்களை. பிகாஸ் அவங்களுக்கே விளங்கிருச்சு நிறைய ஐட்டம்ஸ் எங்களுக்கு இல்லை அப்படின்றதுக்கு. நிறையவே இருந்துச்சு, பட் வளமையான அவங்களோட புஃபே மாதிரி இருக்கலை. அதனால் வந்து இது ஓகே அது ஓகே, நாங்கள் இது ஃப்ரை பண்ணி தரவா, எல்லாம் ஓகே இருக்குதா அப்படின்னு சொல்லி ஒரே கேட்டு ரொம்ப இதாக கவனிச்சிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்குமே வந்து நாங்கள் தான் ஸ்ரீலங்கன்ஸ் அங்கே இருந்தோம், மற்ற எல்லாருமே ஃபாரினர்ஸ். ஸோ அவங்களும் எங்களோட ரொம்ப நல்லா அழகாக கழிச்சு எங்களை பார்த்துக்கிட்டாங்க. நார்மலாகவே அவங்களோட ஹாஸ்பிட்டாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த முறை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நல்லா இருந்துச்சு. அண்ட் அப்போவே புதுசாக ஃபிஷ்ஷெல்லாம் பொரிச்சு தந்துட்டுருந்தாங்க. நார்மலாக எல்லா இதுலேயுமே வந்து இது இருக்கும், பட் இப்படி எண்ணெய் தாச்சியெல்லாம் வச்சு பொரிச்சிட்ருந்தாங்க. வளமையாக நாங்கள் ஒரு புஃபேக்கு போகிறோன்னா அதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் ட்ரை பண்ணுவோம், ஃபுல்லாக ட்ரை பண்ண கிடைக்காது. இல்லாட்டி எங்களுக்கே வந்து ரொம்ப ஹெவியாகிடும், ரொம்ப சாப்பிட்டுட்டோம், டெசர்ட் சாப்பிட முடியாமல் இருக்கும். இல்லாட்டி டெசர்ட் ரொம்ப எடுத்துருப்போம், சாப்பிட முடியாமல் இருக்கும். ஆனால் இங்கே வந்து எல்லாமே லிமிட்டாக இருந்துச்சு. அதோடு வந்து ஓகேயா நாங்களும் சாப்பிடக்கூடிய மாதிரி இருந்துச்சு. சாப்பிட்ட எதுவுமே வந்து வீணாயிடுச்சு அப்படின்னு சொல்ல முடியாமல் எல்லாருமே வந்து அழகாக போர்ஷன்ஸ் எல்லாம் எடுத்து அழகாக சாப்பிட்ருந்தோம். டெசர்ட் கூடி அழகாக எல்லாருமே போட்டு சாப்பிட்ருந்தோம். என்னென்னா அவங்க வச்சுருந்த போர்ஷன்ஸ் கூடி ரொம்பவே குறைவாக தான் இருந்துச்சு. ஆனால் ஓகேயா எல்லாருக்குமே போதுமாக ஆயிடுச்சு. அவங்க ரீஃபில் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க தானே.
நாங்களும் போய் பார்த்தோம். நினச்சேன் என்னடா குட்டி குட்டி டிஷ்லலாம் வச்சுருக்குறாங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் பார்த்தா ஓகே அவங்க ரீஃபில் பண்ணி எல்லாமே ஓகேயா பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் புஃபே எடுத்திருந்ததால் வந்து எங்களுக்கு ஈவினிங் டீ அப்படி எல்லாத்தோடையுமே இருக்கிறதால வந்து நாங்கள் ஒரு கொஞ்சம் நேரம் ஒரு 3 to 4 hours மாதிரி நாங்கள் அங்கே தான் நின்னோம். ஏன்னா இங்கேருந்து சாப்பிட்டு முடிச்சு அப்புறம் அவங்களோட பூல் வந்து ஸ்விம்மிங் பூல் வந்து நாங்கள் வந்து அக்சஸ் பண்ணணுமா இருந்தால் வந்து அதுக்கு எக்ஸ்ட்ராவாக 500 or 600 தான். ஆனால் நாங்கள் வந்து ஸ்விம்மிங் பூல் வந்து யூஸ் பண்ணலை. சும்மா அணைக்க போயிட்டு பீச்சை பார்த்துட்டு அவங்களோட அடுத்த சைடில் ஊஞ்சல் அப்படியெல்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்து நம்ம அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். ஏன்னா எங்களுக்கு ட்ரெயின் வந்து 3:30க்கு தான் இருந்துச்சு, 3:34 சம்திங் தான் ட்ரெயின் இருந்துச்சு. ஸோ நாங்கள் அங்கேருந்து 3:30க்கு தான் கிளம்பினோம். வந்துட்டோம். இது தான் நாங்கள் ஸ்டார்டர்ஸுக்கு எடுத்திருந்த ஐட்டம்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. டேஸ்ட் வைஸ் இவங்களை ஒன்றுமே சொல்ல முடியாது, ரொம்ப நல்லா இருந்துச்சு சாப்பாடு எல்லாமே. இது தான் எங்களோட லன்ச் மெனு அண்ட் டெசர்ட்ஸ். இவ்வளோ தான் எல்லாம் சாப்பிட்ருந்தோம். நான் சொன்ன மாதிரியே கொஞ்சம் அழகாக காத்தார இப்படி வந்துட்டோம். நாங்கள் நல்ல நேரம் மார்னிங் வந்து போட்டிங் போயிட்டு வந்துட்டோம். வந்ததுக்கு அப்புறமா வந்து கொஞ்சம் மழை வர மாதிரி அண்ட் கடல் கூடி ரொம்பவே அலையெல்லாம் கொஞ்சம் கூடையா அப்படி இருந்துச்சு. ஒரு வேளை நாங்கள் ஈவினிங் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோன்னா அந்த பிளான் கொஞ்சம் சொதப்பியிருக்கோம். ஸோ ஒரு மாதிரி எல்லாமே நாங்கள் அழகாக முடித்து ஒரு ப்ராப்ளமுமே ஆகாமல் வந்துட்டோம். ஏன்னா எங்களுக்குமே வந்து மனசில் ஒரு பயம் இருந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. என்ன மாதிரி ஓகே இருக்குமா, நாங்கள் தனியாக போயிட்டு வர சேஃப்டி வந்து எப்போயுமே எங்களோட மைண்டில் இருந்துகிட்டே இருந்துச்சு. பட் எல்லாமே ஸ்மூத்தாக ரொம்ப நல்லா போயிருந்துச்சு. எங்களுக்கு இன்னுமே பயம் இருக்கலை. எங்கள் ரூமில் கூடி ஹோட்டலில் வந்து பக்கத்தில் தங்கியிருந்த ரூம்ஸில் எல்லாமே வந்து 2 கேர்ள்ஸ் 3 கேர்ள்ஸ்ன்னு அப்படி தனியாலாம் தங்கியிருந்தாங்க. ஸோ அதனால எங்களுக்கு பெருசாக பயம் இருக்கலை. இந்த ட்ரிப்பில் என்ன நீங்கள் மைனஸாக நினைக்கிறீங்க? மைனஸா? ஆமாம், அதுக்கு எனக்கு தடுமல் வந்தது தான் மிச்சம். அது சரி. வினோக்கா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? போட்டிங்னு போயிட்டு வாந்தி வந்தது தான் மிச்சம். நல்லது. இவங்க தான் எங்களோட ட்ரிப் ஆர்கனைசர். இந்த ட்ரிப்பில் என்ன மைனஸ்ன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மைனஸா? ஆமாம், டிக்டாக் எடுக்கிறேன் நைட்டாக என்ன தூங்க விடாம இப்போ தூக்கம் வர்றது தான் மிச்சம். ஓகே, வெரி சாரி. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. போயிட்ராக்கா? இந்த ட்ரிப்பில் என்ன மைனஸ்ன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அலைஞ்சி கடைசியில் தலைவலி வந்தது தான் மிச்சம். இந்த நோயாளிகள் எல்லாம் கூட்டி வந்தால் அப்படித்தான் இதாக இருக்காங்க. அடுத்த மெயின் பிக்சர்ஸ் எல்லாம் சன் செய்திகளுக்காக சுகுமாரன். அப்படியே என்னோடய அக்காமோட ஃபன் பண்ணிகிட்டு இருக்கும்போது எங்களோட ட்ரெயின் வந்துருச்சு. நாங்கள் எல்லோரும் ஓகே ட்ரெயினுக்கு போகலான்னு போனோம். பட் என்னென்னா ரொம்ப க்ரௌடாக தான் இருந்துச்சு. பட் அடுத்த ஸ்டேஷனுக்கு போகும்போது வந்து சீட்ஸ் கிடச்சிருச்சு. அவ்வளோ க்ரௌடாக வரதுக்கான காரணம் என்ன, இதுக்கு முதல்ல இருந்த ட்ரெயின் வந்து கேன்சல் ஆகிருச்சு. அதுக்கப்புறமா வந்த ட்ரெயினில் தான் அப்போ 2 க்ரௌடுமே இருக்குமே, அதனால சேர்ந்து வந்தோம். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பேட்டிக்குலோ வீடியோ தான். பேட்டிக்குலோ அண்ட் பின்னவலை வீடியோ வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ட்ரிப்பை விட எங்களோட பின்னவலை ட்ரிப்பில் நாங்கள் ரொம்பவே நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தோம். அது எல்லாமே வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் இனி வர வீடியோஸில் நிறைய நான் போயிருந்த ரெஸ்டாரண்ட்ஸ் அண்ட் ஜஃப்னா ட்ரிப் எல்லாமே வரும். மறக்காமல் எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் ஸ்ரீலங்காவில் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது, நீங்கள் ஒரு ட்ரிப்புக்கு போக போகிறீங்க அப்படின்னாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சிருந்தால் நான் உங்களுக்கு பதிலை சொல்கிறேன்.